கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூலிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வியாழக்கிழமை காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாகிய நல்ல கடவுளே, இந்த வியாழக்கிழமை காலை பொழுதுக்காக தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்தில் வரவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை பாடி துதித்து ஆராதிக்கவா தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் உடைய கிருபையை தந்தீங்க சுவாமி. நேற்று இரவில் நல்ல நித்திரியை தந்தே, தெய்வ தரிசனங்களை தந்தே, தெய்வ தூதர்களின் காவலை தந்தே. இந்த நாளிலும் உம்முடைய அன்பு முகத்தை தரிசிக்கவா, உம்முடைய திருச்சித்தத்தை திருவார்த்தையின் மூலம் விளங்கிக் கொள்ளவா, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ வசனத்தை விளங்கி அதன்படி ஜீவிக்கவா எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறான். உமக்கு முன்பாக ஏறெடுத்து படைக்கிற துதிகளும் ஸ்தோத்திர பலிகளும் உம்முடைய திருநாமத்துக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். எங்கள் தேவைகளை அறிகிறேன், எங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிகிறேன். எங்களையே உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 584வது பாடலை சேர்ந்து பாடுவோம்.
பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். 86வது சங்கீதத்திலே முதல் 13 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 86 முதல் 13 வசனங்கள். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து எனக்கு மறுமொழி அருளும். நான் சிறுமையும் வறுமையும் ஆனவன். என்னை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிற அடியேனை இரட்சித்தருளும். ஆண்டவரே, எனக்கு இரங்கோ. நாளெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அடியேனை மகிழச் செய்யும். ஆண்டவரே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்க சித்தமா இருக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரிடத்திலும் மிகுந்த கிருபையும் உடையவர். கர்த்தாவே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனித்தருளும். என் ஆபத்து நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் எனக்கு மறுமொழி அருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை, உமது செய்கைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின சகல ஜாதிகளும் வந்தே உமது சந்நிதியில் பணிந்து உமது நாமத்தை மைமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவமுள்ளவ, அதிசயமானவைகளை செய்கிறவ. நீர் ஒருவரே கடவுள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தா. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். உமது நாமத்தை என்றென்று மைமைப்படுத்துவேன். என் மீது உள்ள உமது கிருபை பெரிதே. தாழ்ந்த பாதாளத்தினின்றே என்னை விடுவித்தீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்கான முதல் திருமுறை பகுதி பழையற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. அதை வாசிக்க கேட்போம். ஏசாயா 49வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாய்வாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராது போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்பதே. இன்றைக்கான நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். அதை எழுந்து நின்று வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான்.
கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறதே, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் நின்றவாறு பயபக்தியோடு திரியக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வியாழக்கிழமையில கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை விளங்குதல் பண்டிகையை கொண்டாடினோம். இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட தேவ மகிமை அது பிதாவுக்கேற்ற ஒரே மகிமையாயிருந்தது. அந்த மகிமையை கண்டவர்கள் கிறிஸ்துவில் கடவுளின் தற்சொரூபத்தை கண்டார்கள், தேவ மகிமையை கண்டார்கள். இயேசுவை கடவுளின் குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு அவரை மீட்பராக, ஆண்டவராக, அரசராக ஏற்றுக்கொண்டு பணிந்தார்கள். அதைத்தான் நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் நம்முடைய தியான பகுதி ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இயேசு கிறிஸ்துவிலே மகிமைப்படுத்த ஆண்டவர் அவரில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவேன் என்று வாக்களிக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுவேன் என்கிறார். ஆகையினால் இன்னைக்கு காலையில் நம்முடைய சிந்தனை என்னவென்றால், கர்த்தர் மகிமைப்படும்படி வாழ்வது எப்படி? ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவது எப்படி? ஜேபி ஜான் பைப்பர் கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு கடிகாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கடிகாரம் இருக்கு பாருங்க, அதுக்கு 2 முள் இருக்கிறது. அந்த சின்ன முள் கடவுளின் சிட்சியை காட்டும், பெரிய முள் கடவுளின் கிருபையை காட்டுதான். கடிகாரத்தில் உள்ள 2 முள்ளும் கடவுளுடைய 2 கைகளாக நாம வைத்து கொண்டா
சின்ன முள்ளு கடவுளின் சிச்சையை, டிசிப்ளினை காட்டும். பெரிய முள் தேவனுடைய கிருபையை காட்டும். தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் இந்த சின்ன முள் பாவத்துக்கு நேராக போகும்போது ஆண்டவர் டக்குன்னு ஒரு அடியை அடித்து அவருடைய கிருபையை காண்பிக்கிறாராம். இப்படி போகாத, இப்படி செய்யாத. ஒவ்வொரு முறையும் அந்த பெரிய முள்ளாகிய கிருபையை கொண்டு சின்ன முள்ளிடத்தில் பேசுகிறார். இந்த சின்ன முள்ளாகிய சிற்சையும் பெரிய முள்ளாகிய கிருபையும் தேவனுடைய அன்பு என்கின்ற வளையத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்புக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவருடைய சித்தத்தை விட்டு, நியமத்தை விட்டு, பிரமாணங்களை விட்டு வெளியே போகும்போது கிருபையினால கண்டித்து, சிட்சித்து, ஒழுங்குபடுத்தி அன்புக்குள்ளே பாதுகாக்கிறார். அதுதான் மகிமை உள்ள வாழ்க்கை. தேவன் தமது அன்பின் இணைப்புக்குள்ள நம்மை வைத்து அவருடைய கிருபையினால சிட்சித்து அவருடைய மகிமையான வாழ்க்கை வாழ நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் பெரிய முள் சுற்றி வரும்போது அவருடைய வார்த்தையிலே நமக்கு உண்டாகிற வாக்கு தத்தங்களை அவர் நினைவுபடுத்துகிறாரா? இந்த பெரிய முள் ஒரு முறை அப்படியே சுத்தி வரும்போது அவர் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நினைவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையில் நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு வலுவாம வாழும்போது, அவரை விட்டு விலகாம வாழும்போது நாம தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவன் கிறிஸ்துவின் வழியாக நம்மிடத்தில் செய்கின்ற கிரியைகள், நடப்பிக்கும் கிரியைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசு ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தெய்வ நாமம் மகிமைப்பட்டது என்று வேதம் வாசிக்க சொல்லுகிறது. மத்தேயு 9:8 தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாயின் ஒரு விதவையின் மகன் மரித்து போனவனாக அவனை பாடையிலே தூக்கி கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து வழியிலே வருகிறார். அந்த பாடையை சுமந்தவர்களை நிற்க சொல்லி வாலிபனை எழுந்திரு என்று சொல்கிறார். வாலிபன் உயிர்த்தெழுந்து வெளியே வருகிறார். கடைசியில் என்ன நடந்தது? கடவுள் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வழியாக நன்மைகளை செய்யும் போது, நம்மை ஆசீர்வதிக்கும் போது, தம்முடைய கிருபையை நம்மில வெளிப்படுத்தும் போது உலகத்து மக்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். உலகத்து மக்கள் அதை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், கர்த்தரை நம்புகிறார்கள், கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். இரண்டாவது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் கேட்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனுடைய வசனம் நம்முடைய வாயில, நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, நாம் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் மே மாதம் 1ஆம் தேதி 1873ஆம் வருடம் ஒரு இரவில் மரித்து போனார். அவர் மரிக்கும்போது
அவருடைய கைகளில் ஒரு பாக்கெட்டு வேதாகமம் மட்டுமே இருந்தது. அந்த வேதாகமத்தை அவர் கைகளில் வைத்திருந்தார். தன்னுடைய மரண நேரம் வருகிறது என்று அவர் அறிந்தபோது அந்த பாக்கெட்டு வேதாகமத்தை அவசரமாக திறந்த மத்தேயு கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சிவப்பு மையினால் அடிக்கோடிட்டாரா. அந்த வசனம், இது பூமியின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வசனம். அந்த வசனத்தை அடிக்கோடிட்டு விட்டு அதில் அப்படியே கைகளை வைத்து தன்னுடைய படுக்கைக்கு கீழே முழங்கால் படியிட்டவாறு டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்து போனார். கர்த்தருக்குள்ளே அவர் மகிமைக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். காலை பத்திரிகையில வந்த செய்தி என்ன தெரியுமா? டேவிட் லிவிங்ஸ்டன் கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி மகிமைக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். நம்ம தேவனுடைய வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தும் போது, முதன்மைப்படுத்தும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம முதன்மையான இடத்தை கொடுத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மகிமைப்படுகிறது. மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் நம்மில மகிமைப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுது, புறஜாதிகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டதினால கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். புறஜாதிகளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் என்று இஸ்ரவேலில் இருக்கிற, எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் கேட்டபோது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனுடைய வசனம் பரம்புவதை கேட்கும் போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். மூன்றாவது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரே ஆவியினால கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஒரு மனம் எங்கே இருக்கிறதா, ஒரே வாய் எங்கே இருக்கிறதா, அங்க தேவன் மகிமைப்படுகிறார். 2-3 பேர்கள் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், சபையாக குடும்பமாக நாம கூடி வரும்போது நமக்குள்ள ஒரு மனம் வேண்டும், ஒரே வாய் வேண்டும். தேவனை துதிப்பதில், ஆராதிப்பதில், தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவதில், விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைப்பதில் நமக்குள்ள ஒரு மனம் வேண்டும். 10 பேர் கூடி வந்தா 15 மனதோடு இருந்தா தேவனுடைய நாம மகிமைப்படாத. 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல 15 பேர் 15 விதமா பேச ஆரம்பித்தா தேவனுடைய நாம மகிமைப்படாத. ஒரு மனத்தோடு செபிப்பது, ஒரே வாயில துதிப்பது தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சரீரம். இந்த சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த சரீரம் இப்ப யாருக்கு சொந்தம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவர்தான் விலை கொடுத்து, அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்முடைய சரீரத்தையும் ஆவியும் இப்போது விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த சரீரமும் இந்த ஆவியும் தேவனை மகிமைப்படுத்தணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. நம்முடைய சரீரமானது நற்கிரியைகளுக்கு ஏதுவாக இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் வீசுகிறது. அந்த வெளிச்சத்தை உலகத்து மக்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள், கனப்படுத்துவார்கள். நம்மிலே இருள் இருக்குமானால்
அந்தகாரம் இருக்குமானால் உலகத்து மக்கள் கடவுளை தூற்றுவார்கள். கடவுளை பற்றி பேசுகிற இவர்களிடத்தில் இவ்வளவு அழுக்கு இருக்கிறதா, அகந்தை இருக்கிறதா, அசுத்தம் இருக்கிறதா என்று பார்த்து அவர்கள் தேவனை தூஷிப்பார்கள். ஐந்தாவது, யோவான் 21:19 பேதுருவை பற்றி ஆண்டவர் சொல்லாரு, நீ உன்னுடைய முதிர் வயதில் உன்னுடைய அறையை இன்னொருவன் கட்டுவான் என்று அவனுடைய மரணத்தை பற்றி பேசுகிறான். ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார் என்று சீடர்கள் கேட்கிறார்கள். யோவான் 21:19 அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மைமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி பேசினார். 1 பேதுரு 4:14 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆண்டவருக்காக நம்ம பாடுகளை சகிக்கும் போது, துன்பங்களை அனுபவிக்கும் போது, நமக்கு இழப்புகள் வரும்போது நம்மில தேவன் மகிமைப்படுகிறார். ஒருவேளை அது உலகம் தூஷிக்க கூடியதா இருக்கும். இவன் கிறிஸ்தவனா இருக்கிறானே, கிறிஸ்தவளா இருக்கிறாளே, தினமும் அதிகாலையில கோயிலுக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்களே, அதிகாலையில குடும்ப ஜெபம் பண்றாங்களே, இவங்க குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனைன்னு உலகம் நம்மை தூஷிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பாடுகளிலும் நம்மில் தேவன் மகிமைப்படுகிறார். உலகத்து மக்கள் தலைவேளை தேவனை தூஷிக்கலாம், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இன்றைக்கு காலையில இந்த புது வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிற நான் ஒன்று சிந்திக்க வேண்டும். இந்த வருஷம் நான் தேவனுக்கு மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்வேன். என்னில தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவள். என்னுடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் தேவனுக்கு மகிமை உள்ளதாகவே மட்டுமே இருக்க வேண்டும். ஜான் பைப்பர் தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை என்பதை 8 காரியங்களை சொல்லுகிறார். 1, பாவத்தை வெறுப்பது, பரிசுத்தமா வாழ்வது. 2வது, கடவுளின் சித்தத்துக்கு பயபக்தியோடு கீழ்ப்படிந்து நடப்பது. 3வது, தேவனுடைய வாக்கு தத்தங்களில உறுதியான விசுவாசம் கொண்டு நடப்பது. 4வது, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு ஒரு காலம் பிரியாமல் இருப்பது. எப்போதும் ஆண்டவருக்குள் இருக்கிற ஐக்கியத்தில் நிலைத்து வாழ்வது. 5வது, கிறிஸ்துவின் வருகைக்கு எப்போதும் எதிர்பார்த்து காத்திருப்பது. 6வது, ஆண்டவருடைய கிருபைக்கு நன்றியுள்ள மக்களாக நடந்து கொள்வது. அவருக்கு நன்றியுள்ள மக்களாக எப்போதும் ஜீவிப்பது. 7வது, கடவுளுக்கு அடுத்த காரியங்களில வாஞ்சையோடு இருப்பது. 8வது, நீதியின் மேல் தாகம் உள்ளவர்களாயிருப்பது. இந்த 8 காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அம்சங்களாக குறிப்பிடப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம தேவனை மகிமைப்படுத்துகிறோமா அல்லது சுயத்தை மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா, உலகத்தை மேன்மைப்படுத்துகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த ஆண்டுல தேவனை மகிமைப்படுத்தி வாழ தீர்மானிப்போம். தூயாவியானவர் திருவசனத்தின் மூலம், திருசாக்கிரமத்தின் மூலம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.
306வது பாடலிலே முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். 306. நல்ல தகப்பனே, இந்த காலையில தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை தேவனை மைமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்க நீர் எதிர்பார்க்கிறேன். எங்களிலே உமது நாம மைமைப்பட வேண்டும் என்பது உமது சித்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களை கிரயத்துக்கு நீர் கொண்டிருக்கிறீர் ராஜா. நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்களும் அல்ல. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் தேவனுக்கு உகந்த மக்களாய் நாங்கள் வாழ, தேவனை மைமைப்படுத்தி வாழ எங்களை தூண்டுகிறேன். அப்படியே வசனத்தின் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை இந்த வருஷத்தில் வாழ்ந்து காட்ட தகப்பனே உதவி செய்ய. எங்களில் இருக்கிற ஆகாதவைகளை விட்டு தேவன் வெறுக்கிறவைகளை நாங்கள் வெறுத்து தேவன் விரும்புகின்றதை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலையில் எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளு ராஜா. கர்த்தாவே, இந்த வருஷம் முழுவதும் இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய அன்புக்குள் எங்களை இணைத்து காத்துக்கொள்ளும். உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய திருச்சித்தத்துக்கு மாறாக நடந்து கொள்ள முயற்சிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு காலையில் தேவ சமூகத்தில் வந்து தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதியும். முகநூலில் இணைந்து எங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே, தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. வியாதியோடு கஷ்டப்படுகிற மக்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில்
இன்னும் உலகத்தின் பல நாடுகளிலே அச்ச உணர்வுகளோடு இருப்பதை பார்க்கிறேன். தகப்பனே, இந்த தொற்றிலிருந்து உலகம் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் தாமே கிருபை தார். தடுப்பூசிகளை தயாரிக்கிறவர்கள், அதை செயல்படுத்தி பார்க்கின்றவர்கள் நல்ல முடிவுகளை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இழந்துவிட்ட வேலை வாய்ப்புகளை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டாம். பொருளாதாரம் மறுபடியும் சீர்விடுவதற்கு ஆண்டவர் கிருபை தார். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தின் மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. வறுமையினால வாடுகின்ற மக்களுக்கு கர்த்ததாமே இறங்குவீராக. கர்த்தாவே, வெளிநாடுகளிலே படிப்புக்காய் வேலைக்காய் சென்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இருக்கிற இடத்தில் அவர்களை பாதுகாத்து நடத்தும் ஆண்டவரே. வயதான பெற்றோரை கண்ணோக்கம், வாலிப பிள்ளைகளோடு உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். தகப்பனே, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணத்துக்காய் ஜெபிக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை கண்டு சந்தோஷப்படும் நாட்களை தார். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை கிருபையை தார். ஆசீர்வதி. அநாதைகள், ஏழைகள், விதவைகள், ஆதரவற்ற ஏழை எளிய மக்களை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாரும். இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வான். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.